1, 2, 3, come on. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார். ஜேகே விலாக் மிக்ஸ் சேனல் சார்பாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. 2025 2026 குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும், மேஷ ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு வரைக்கும் நம்ம இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்ப்போம். அதற்கு முன்பாக நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் ரொம்ப நாள் ஆச்சு, சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி மீண்டும் நமக்கு ஆதரவு கொடுங்க. நம்ம இன்னொரு சேனல் இருக்குது, அது அஸ்ட்ராலஜி ஜெயக்குமார் அப்படிங்கிற ஒரு சேனல். ஸோ அதற்கு எப்படி நீங்கள் ஆதரவு கொடுக்குறீங்களோ அதே மாதிரி இந்த சேனலுக்கும் ஜேகே விலாக்கும் நீங்கள் ஆதரவு கொடுங்க. தொடர்ந்து இதுபோல் இனிமேல் ஜோதிட சம்பந்தமான அனைத்து பதிவுகளும் இதிலையும் அரங்கேறப் போகுது. மற்றும் நம்மளுடைய இணையதளமான வெப்சைட்டு astrofocus.com அப்படிங்கிறது இணையதளத்தின் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அதுவும் போய் பாருங்கள். அதில் எல்லா ராசி பலன் இருக்கும், ரசனை பயிற்சி பலன், குரு பயிற்சி பலன் மற்றும் ராசிகளின் தனித்தன்மை, மேரேஜ் மேட்சிங் முக்கியமானது அதுதாங்க. மேரேஜ் இந்த ராசிக்கு இந்த ராசி பொருந்துமா, அப்படி எந்த ராசிக்கு எந்த ராசியோட இணைக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை ஃபுல்லாகவே ப்ரீஃபாக நம்ம அந்த அஸ்ட்ரோபேப்பர்ஸில் நம்ம கொடுத்துருக்குறோம். தமிழில் தான் இருக்குது, எழுத்து வடிவத்தில். நீங்கள் அதை பாருங்கள், அது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். முதன்முறையாக நம்மளுடைய சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஆரோக்கியமான கமெண்ட்டு மட்டும் உங்களுடைய லைக் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த குரு பயிற்சி பலன் 2025 2026 என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் குரு பகவான் மேஷம் ராசியில் இருந்து ரிஷபம் ராசிக்கு வந்துட்டார். அந்த ரிஷபம் ராசியில் இருந்து 2025 மே மாதம் 18ஆம் தேதி, அதாவது மே 14 2025 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிதுனம் ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார். அதாவது ராசி மாற்றம் பார்த்திங்கன்னா ரிஷபத்திலேருந்து மிதுனத்துக்கு. அதே போல் அது வக்ரகதி அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி நடக்குதுங்க. அது கடகத்துக்கு பின்னோக்கி வர்றாரு. 48 டேஸ் இருந்து மறுபடியும் பார்த்திங்கன்னா மிதுனம் ராசிக்கு இடப்பெயர்வு அடைகிறார். ஸோ இரு இடங்களில் இது பயணிக்கிறாரு. ஃபஸ்ட்டு நார்மலாக, அப்புறம் வக்ரகதி, அப்புறம் வக்ர நிவர்த்தி, அப்புறம் மிதுனம் ராசி மற்றும் மிதுனம் ராசியில் இருந்து அதனுடைய பார்வைகள் இந்த மாதிரி பல விதத்தில், அதாவது மிதுனம் ராசியில் இருக்க பார்வைகளும் வேறு, வக்ரமாக இருந்து கடகம் ராசியில் இருந்த பார்வைகள் வேறு. இது எல்லா விஷயத்திலையும் இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட தாக்கங்களை கொடுப்பாரு அப்படிங்கிறது இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோங்க. பொதுவாக ஜோதிடத்தில் குரு அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரகஸ்பதி பார்த்திங்கன்னா, சுக்கிரன் பார்த்திங்கன்னா அசுபர்களுக்கு தலைவர், இவர் தேவர்களுக்கு தலைவர், ஞானம், வளர்ச்சியின் கடவுள், கல்வி, ஆன்மீகம் அப்படிங்கிற விஷயத்தை கொடுக்குறவர், பணத்தை கொடுக்குறவர், குழந்தை செல்வத்தை கொடுக்குறவர், தன்னம்பிக்கை, தெய்வீக அருள், இந்த விஷயங்களில் அதிகமாக கொடுக்குற, பணத்தை எப்படி சம்பாதிக்கணும் அப்படிங்கிற வித்தையை கொடுப்பவர், இது எல்லாமே குரு பகவான் தான். ஓகேங்களா? ஸோ இதனுடைய அமைப்பை பொறுத்து இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலாபலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிற குரு பயிற்சியின் விளைவாக அப்படிங்கிறது பார்ப்போம் வாங்க. கன்னி ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2025 2026 குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னி ராசிக்கு உங்களுடைய குரு பகவான் 4ஆம் வீட்டிற்கும் 7ஆம் வீட்டிற்கும் அதிபதிங்க. இப்போது நடக்கும் இந்த மே மாதத்தில் பயிற்சியின் பொழுது இந்த டிரான்சிஸ்ட் உங்கள் ராசியிலிருந்து 10ஆம் வீட்டிற்கு, அதாவது இது வரைக்கும் 9ஆம் வீடு ரிஷபம் மனையில் இருந்த குரு பகவான் தற்போது 10ஆம் வீட்டிற்கு மிதுனம் ராசிக்கு நுழையிறாருங்க. ஸோ 10ஆம் வீட்டில் குரு பகவான் இருந்து உங்களுடைய பார்வைகள் அப்படிங்கிறது உங்களுடைய 7ஆம் பார்வையாக உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு, 5ஆம் பார்வையாக உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு, 9ஆம் பார்வையாக உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்க போகிறார். ஸோ 6ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தைரிய வீரிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம். எந்த செயல்களிலும் பார்த்திங்கன்னா முட்டுக்கட்டியாக இருந்த சில விஷயங்கள் முன்னேறி செல்கின்ற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது சொல்லலாம். ஸோ இந்த காலகட்டங்களில் 6ஆம் இடத்து பார்வையின் காரணமாக தைரிய வீரியஸ்தானம்லாம் கிளம்புங்க, புதுசாக உங்களுக்கு வருங்க. இது நாள் வரைக்கும் ஒரு சோர்வு, மன தயக்கம், இந்த விஷயத்தை எப்படி அணுகிறது,
ஒரு சைனஸ்ஸு, அதாவது ஒரு கூச்ச சுபாவம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒருத்தர்கிட்ட போய் பேசுகிறதுக்கு அந்த மாதிரியெல்லாம் அந்த விஷயங்கள்லாம் காணாமல் போயிடும். தைரியமாக ஒரு செயலை செய்ய போகிறீங்க. அந்த காரியத்தை நடத்தி வெற்றி காணும் வரை அயராது பாடுபடக்கூடிய ஒரு அமைப்பு கன்னி ராசிக்காரர்களுக்கு. 5ஆம் பார்வையாக 2ஆம் வீட்டில் பார்க்கும்போது குடும்பத்தில் ஒருத்தர் இணைய போகிறாங்க. திருமணம் போன்ற சுப காரிய நிகழ்வுகள் கண்டிப்பாக நடக்க போகுது அப்படின்னு அறுதிட்டு சொல்லலாம் இந்த குரு பயிற்சியின் விளைவாக. ஆனால் இந்த நேரத்தில் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால, குரு பகவான் வந்திருக்கிறதுனால பல பணியிடத்தில் கொஞ்சம் அமைதியாக இருக்கணுங்க. யார்ட்டையும் பேசுகிறதா இருக்கட்டும், ஒரு வேலை வைக்கிறதா இருக்கட்டும், வேலை செய்கிறதா இருக்கட்டும், உயரதிகாரி மேலதிகாரி யாராக இருந்தாலும் சரி, கொஞ்சம் ரெக்யூசேஷன் வளர்த்திக்கணும். நமக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு இருமாப்பெல்லாம் வரும். இவன் என்ன சொல்கிறது, இவங்க என்ன நம்ம கேட்குறது, நமக்கு தெரியாதது தான். இவங்கெல்லாம் இப்போ இந்த மாதிரியா, நமக்கு என்ன இருக்கிற படிச்சிருக்கிறேன் அறிவு அப்படி இப்படின்னா மனசெல்லாம் சொல்லும். ஆனால் அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு இருக்கிற தகுந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க. இல்லைன்னா சில பிரச்சனைகளை கண்டிப்பாக சந்திக்க வேண்டி இருக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு பொறுத்த வரைக்கும் உங்கள் பணியிடத்தில் புத்திசாலித்தனமாக செயல்படுங்க. உங்களுக்கு தெரியாத வேலையை பண்ணுங்க அப்படின்னு உயரதிகாரிகள் சொன்னாலும் அதனுடைய ரெஸ்பான்ஸை அறிந்து கொண்டு அதை கற்றுக்குங்க. லேர்னிங் பண்ணிவிட்டு அந்த வேலையை ஏற்றுக்குங்க. நான் முடியாது, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வேண்டாம். ஓகேங்களா? அந்த வேலையை கற்றுக்கிட்டு அப்புறம் நீங்கள் முன்னேறக்கூடிய அமைப்பு சிறப்பாகவே இருக்குங்க. அதே சமயம் குடும்பத்தில் பொறுப்புகள், ரெஸ்பான்சிபிலிட்டி கொஞ்சம் அதிகரிக்கும். எப்பயுமே கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்காதீங்க. கொஞ்சம் வெளியில் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும் அப்படிங்கிற அமைப்பு தான் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சொல்லுது. அந்த ரிஸ்க் எடுத்தாலும் அது உங்களுக்கு நல்ல ஒரு நல்ல வெற்றிகள் தாங்க கிடைக்க போகுது. ஏன்னா உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்புகள் நிறைவேற்றுவதற்கான இது நேரம். நம்ம ஒதுக்கிட்டு போக முடியாது. இது எனக்கு தெரியாது, ஆஹா அப்படி இப்படின்னு போய் எஸ்கேப் எல்லாம் ஆக முடியாது. அந்த வேலையை அந்த டைமில் செஞ்சு தான் தீரணும் அப்படிங்கிற செய்ய வச்சுருவார் குரு பகவான். உங்களுடைய 2ஆம் வீடு, 4ஆம் வீடு, 6ஆம் வீட்டை பார்க்குறாரு. இது செல்வத்தை மேலும் மேலும் குவிப்பதற்கான நல்ல முயற்சிகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. 2ஆம் இடம்னாவே தனம், தனவரவு, பொருள் வரவு சிறப்பாக இருக்குது. பேச்சினால பல காரியங்களை நீங்கள் சாதிக்க போகிறீங்க. வீட்டில் மங்கள நிகழ்ச்சிகள் நடக்க போகுது, செலவு இருக்குது, திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடத்த, குடும்பத்தில் ஒருத்தர் இணைவாங்க. குழந்தை செல்வமாகட்டும், நீண்ட நாள் திருமண குழந்தை செல்வம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில், இந்த வருஷத்தில் அழகான குழந்தை செல்வம் பெற்றெடுக்கும் வாய்ப்பு சிறப்பாக இருக்குது. கணவன் மணி நல் உறவு இருக்குது, நல்லவருடைய சந்தோஷம், மகிழ்ச்சி. 3வது நபர் தலையீடுகளை அனுமதிக்காது. எதாக இருந்தாலும் சண்டையா சச்சரவா உட்காந்து பேசுங்க. நான் செஞ்சது சரி, நீ செஞ்சது சரி அப்படி இல்லாமல் ஒரு அக்செப்டன்ஸ். ஓகே, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், ஐம் சாரி அப்படின்னு போனீங்கன்னா இல்லறம் நல்லறமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். சரிங்களா? இந்த அக்செப்டன்ஸு நீங்கள் வச்சுக்கணும் கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும். இந்த பார்வைகள் 4ஆம் இடத்தை பார்க்குறதுனால என்னாகுன்னு பார்த்தீங்கன்னா, வண்டி வாங்கினா புதுசாக வாங்க போகிறீங்க, வீடு கட்ட போகிறீங்க, வீடுக்கான முயற்சிகள் எடுக்க போகிறீங்க, வீட்டுக்கு தேவையான விலையுந்த பொருட்கள் சேரப்போகுது, நகை நட்டு வாங்க போகிறீங்க, சில்வர்ஸ் ஆகட்டும், கோல்டு ஆகட்டும், எல்லாமே நீங்கள் வாங்கி குவிக்க போகிறீங்க. அப்படிங்கிறதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. பணத்தை வச்சுட்டுன்னு அதிகப்படியான முதலீடுகளை நீங்கள் செலுத்துவீங்க. நல்ல ஒரு மியூச்சுவல் ஃபண்ட், நல்ல ஒரு இதில் ஷேரிங்கில் போகிற மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் சிறப்பாக இருக்குது. எதுவாக இருந்தாலும் உங்களுடைய சுயஜாதத்தை பார்த்துட்டு பண்ணுங்கள், அது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் குடும்ப உறவுகள்கிட்ட பேசும்பொழுது, பழகும்போது கொஞ்சம் இனிமையை சேர்த்திங்க. நல்லா அழகாக பேசுங்க, அன்பாக பேசுங்க. சரிங்களா? ஸோ நம்ம பேசுகிறத அடுத்தவங்க கேட்கணும், அவங்க கேட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறத விட அவங்க பேச்சுக்கு மதிப்பு கொடுங்க. பெற்றோர் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்குங்க. இது வரைக்கும் இல்னஸ், தொந்தரவு, மெடிக்கல் எக்ஸ்பென்ஷன் அப்படி இப்படின்னு போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இனிமேல் குரு பார்வை நல்லா இருக்கிறதுனால குடும்ப உறுப்பினர்கள்ட்ட நல்ல உடல்நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்படும். பரஸ்பரம் அன்பு, சந்தோஷம், பாசம். எதிர்தரப்புலேருந்து வேண்டாத வில்லங்கங்கள், பிரச்சனைகள் எந்த இதுவும் இந்த டைம் உங்களுக்கு அணுகாது. இந்த குரு பயிற்சி அக்டோபர் மாதத்தில் கொஞ்சம் ரெட்ரோகிரேடில் வர்றாரு. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11ஆம் இடம். ஓகேங்களா? ஸோ அந்த சமயத்தில் நல்ல நிகழ்வுகள் நல்லா நடக்குங்க. 11ஆம் வீட்டில் உள்ள நிதி நிலைமை, பொருளாதாரம், திருமண உறவு, காதல் உறவு இனிமையாக மாறும், குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். பணியிடத்தில் மட்டும் நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல கரெக்டாக இருங்க.
கீழ்ப்படிதலாக இருங்க, ரெக்வஸ்டேஷனாக இருங்க. சரிங்களா? சிலருக்கு அதிரடியான சில வேலை மாற்றங்களும் காணப்படலாம். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான பலன்களை தான் நம்ம சொல்லியிருக்கோம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களின் நிலைகள், தசாபுத்திகள் எதனா வச்சு 100% ப்ரிடிக்ஷன் சொல்லலாம். இதற்காக எங்கிட்ட ஒரு கன்சல்டேஷன் ஜாதகம் பார்த்துக்கணும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க என்னோட வாட்ஸ்அப் எனக்கு கான்டெக்ட் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். அதற்குரிய கட்டணங்கள் செலுத்தி பார்த்துக்கலாம் நீங்கள் விரும்பினால். சரிங்களா? ஓகே, பாய்.